இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று பிறந்திருக்கிற பாலன் உங்களுடைய இல்லங்களை உள்ளங்களை ஆசிர்வதிக்க என்னுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாம் நைட்டே பூசைக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க இல்லையா? இருந்தாலும் இன்று குடும்பத்தோடு சேர்ந்து இந்த விழாவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், வாழ்த்துகிறேன். இல்லை, ரொம்ப சிந்தனையை நான் கொடுக்க விரும்பவில்லை. ஒரு 2 குறுகிய சிந்தனைகளை மட்டும் உங்களுக்கு தந்து இந்த கிறிஸ்துமஸ் விழா உங்களுக்கு சிறப்பாக அமைய நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துமஸ்னால குடில் தான் ஸ்பெஷல் இல்லையா? நமக்கு எல்லாருமே தெரியும். இந்த குடிலோட கதையே வேற. தொடக்க காலத்துல நமக்கு நல்லாவே தெரியும், லத்தீன்ல தான் திருப்பலி இருந்தது. இந்த கிறிஸ்துமஸ் விழா அன்று லத்தீன்ல திருப்பலி இருக்கும், மக்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. மக்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றாரு சாமியார்னு தெரியல, மொழி தெரியாத பிரச்சனை. ஏதோ வந்தோம் போனோம் உட்கார்ந்துருந்தோன்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. புனித பிரான்சிஸ் அசிசியார் இதற்கு ஒரு தீர்வை காண முயற்சித்தார். 1223ஆம் ஆண்டு அவர் என்ன ஒன்று திட்டத்தை போட்டார் அப்படின்னா, ஏன் நம்ம ஒரு குடில அமைச்சு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வை மக்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? சும்மா புரியாத மொழியில் அவர்கள் திருப்பலி பார்ப்பதை விட ஒரு உணர்வு பூர்வமான ஒரு குடிலை அமைத்து தந்தால் அவர்கள் இன்னும் அர்த்தத்தோடு அந்த திருப்பலிகளை பங்கெடுப்பார்களே அப்படின்னு சொல்லி, உண்மையான ஒரு மாட்டுத் தொழுவம், உண்மையான மனிதர்கள், ஒரு சூசையப்பர், இயேசு, மாதா, அப்புறம் இடையர்கள் எல்லாரும் நிக்க வச்சாரு. உண்மையான விலங்குகளை நிற்க வைத்தார். அப்படி ஒரு குடிலை அமைத்தார் 1223ஆம் ஆண்டு. இன்றோடு இந்த ஆண்டோடு 800 ஆண்டுகள் நிறைவடைகிறது. முதல் குடிலை ஆரம்பித்து வைத்த 800வது ஆண்டு நிறைவு. அதனால இந்த நல்ல நாள்ல குடில ஆரம்பிச்சு வச்ச அந்த பொன்னாள்ல இன்று இறைவன் தருகிற செய்தி என்ன தெரியுமா? அன்று உண்மையான மனிதர்கள் உண்மையான தொழுவத்திலே குடிலை அமைத்து மக்களுக்கு நற்செய்தியை சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய மாடர்ன்ல வந்துருச்சு, நிறைய சிமெண்ட்ன்றோம், ஃபைபர்ன்றோம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்றோம், நிறைய வந்துருச்சு இல்லையா? இந்த உண்மையான மனிதர்கள் என்று உண்மையான குடிலிலே தொழுவத்திலே இந்த குடிலை அமைத்தார்கள். இன்று நாம் உண்மையான மனிதர்களை தொழுவத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பெரிய டெக்கரேஷன்ஸ்ல காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்புற அடையாளங்கள் அவைகள் எல்லாம் சரிதான். ஆனாலும் நம்முடைய உண்மையான உள்ளத்திலே அந்த குடிலை தர முடியுமா? அது இன்று இறைவன் நமக்கு தருகிற ஒரு சவால் செய்தி. குடில் ஆரம்பித்து 800 ஆண்டுகள் நிறைவுறுகிற அந்த வேளையிலே புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அந்த கருத்தை மனதில் கொண்டு உண்மையான மனிதனுடைய உள்ளத்திலே இறைவன் பிறக்க வழி செய்ய முடியுமா? சிந்தித்து பாருங்கள். அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா உண்மையான இறைவன் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க நாம் வழி காட்டினோம் என்று சொன்னால் உண்மையான கிறிஸ்துமஸ் இது. 2வது பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், இந்த ஞானிகள் எல்லாம் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். ஒரு பெரிய குழப்பம்தான் அவர்களுக்கு. எந்த திசையில இருக்கிறார், எங்க பிறந்திருக்கிறார்னு வழிகாட்டியது விண்மீன். குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு சரியான வழியை காட்டியது விண்மீன். ஒன்றும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு நற்செய்தியை சொன்னது விண்மீன். அவளுடைய மனக்கண்களுக்கு, அகக்கண்களுக்கு, உள்ளத்திற்கு ஒளியூட்டியது விண்மீன். இந்த விண்மீனை போல நாம் வாழ சிறப்பாக இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விண்மீன்றது ஒரு உற்சாகத்தினுடைய அடையாளம், நன்மையின் அடையாளம், நல்ல செய்தியின் அடையாளம், நற்செய்தியின் அடையாளம். ஏன்னா இயேசு பிறந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த இடத்திற்கே அழைத்து சென்று, இங்குதான் உண்மை பிறந்திருக்கிறது, ஞானம் பிறந்திருக்கிறது, கடவுள் பிறந்திருக்கிறார் என்று வழிகாட்டியது அந்த விண்மீன். அந்த விண்மீனை போல பிறருக்கு நம்பிக்கை தரக்கூடியவர்களாக, நல்ல செய்தியை கொடுக்கக்கூடியவர்களாக, வாழ வழி சொல்லக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்கள்ல நாம நமக்கே ஒரு உந்து சக்தியா இருக்கிறது இல்லை. என்ன வாழ்க்கை, என்ன பொழப்பு, இது என்னத்த வாழ்ந்த, நமக்கே ஒரு விதமான விரக்தி நம்முடைய மனதிலே.
எப்படி அடுத்தவனுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும்? நம்மளே புலம்புறோம், அடுத்தவனுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்க முடியும்? இறைவன் தருகிற செய்தி விண்மீனை போல பிறருக்கு நல்லதை, நன்மையை, நல்ல செய்தியை கொடுக்கக்கூடியவர்களாக வாழுங்கள் என்ற ஒரு செய்தியை இறைவன் தருகிறார். அதனால இந்த ரெண்டை மனசுல வச்சுக்குவோம். 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக உண்மையான தொழுவத்திலே உண்மையான மனிதர்களால் வைத்து அமைத்த அந்த குடிலில் இன்று உண்மையான மனிதர்களாகிய நம்முடைய உள்ளங்களில் இயேசு பிறக்க முடியுமா? பிறக்க நாம் முயற்சி செய்வோம், உள்ளத்தை தயாரிப்போம். விண்மீனை போல நல்லதையே, நல்ல செய்தியையே கொடுக்க நல் வழிகாட்டியாக அமைய நாம் சிறப்பாக முயற்சி செய்து மன்றாடுவோம். பிறந்திருக்கிற பாலன் தொடர்ந்து உங்களுக்கு ஆசிரியை தரட்டும், அருளை தரட்டும். புனித அந்தோனியாரும் அதற்கான அருளை கேட்டு நமக்காக பரிந்து பேசுவாராக. வல்ல இறைவன் குழந்தை இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.